தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தற்போதைய நிலவரப்படி ஒரு மிகப்பெரிய அரசியல் சுனாமியை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் திராவிட கட்சிகளோட கோட்டையாக இருந்த தமிழகத்தில் நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்று இப்போ தனிப்பெரும் கட்சியாகவே உருவெடுத்திருக்கிறாங்க. அதே வேளையில் ஆளும் திமுக கூட்டணிக்குள்ள இப்போ சலசலப்பு ஏற்பட்டு இன்னைக்கு இல்லை இந்த வாரத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. திமுக கூட்டணியில் தற்போதைய நிலவரப்படி திமுக 51 இடங்களில் மட்டும்தான் முன்னிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அதோட கூட்டணி கட்சிகள் நிலை மிகவும் மோசமாக இருக்குது. விசிக 2 இடங்கள், சிபிஐ 2 இடங்கள், சிபிஎம் 3 இடங்கள், காங்கிரஸ் 4 இடங்கள், தேமுதிகவுக்கு 1 இடம். கூட்டணி கட்சிகளுக்கும் மிக கம்மியான இடங்கள் தான் கிடைச்சிருக்கிறதால அக்கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிகளான விசிக மற்றும் காங்கிரஸ் எல்லாம் கடுமையாக அதிருப்தியில் இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏற்கனவே வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக விசிக தலைவர் கூட தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பலரும் சரியா வேலை பார்க்கலன்னு சொல்லி தன்னுடைய அதிருப்தியை கூட வெளியிட்டிருந்தாரு. இதே போன்று காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள கூட நிறைய பிரச்சனைகளும் ஏற்பட்டது. குறிப்பா திமுகவோட வாக்கு வங்கி சரிந்ததுக்கு இந்த தோல்விதான் காரணம் அப்படின்னும் திமுகவோட கை கோர்த்ததால தங்களுடைய வெற்றி வாய்ப்பும் பறிபோனதாக மற்ற கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகளும் சொல்றாங்க. இப்ப இருக்கிற நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் 107 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை அடைய தாவேகாவுக்கு இன்னும் 11 இடங்கள் தேவை. இந்த சூழல்ல திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி விசிகவும் காங்கிரசும் தாவேகாவுக்கு ஆதரவு தந்தா அது விஜயோட ஆட்சி அமைக்கக்கூடிய கனவை நனவாக்க உதவும். தமிழகத்துல ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை மக்கள் விரும்புறத இந்த தேர்தல் முடிவு நல்லாவே காட்டுது. இதனால காலத்தோட மாற்றத்தை கருத்துல கொண்டு விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் காங்கிரஸ் தலைமை தாவேகாவோட இணையறத குறித்து இன்னைக்கு இல்ல இந்த வாரத்துக்குள்ள முக்கிய முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது.